ப்ரோ தளபதி மாஸ் சொல்லலாம் மஜா இருந்துச்சுனா தளபதி தான் மஜா ப்ரோ மஜா இளைய தளபதிலாம் படம் வந்து பார்த்தோம். உசுறு பயங்கரம் இருந்தது அந்த படம். பார்த்த உடனே அதை டிக்கெட்டுக்கு பதில் காசு கிழிச்சு போட்டேன் அந்த பக்கமாக. அதான் கொஞ்சம் சூப்பராக. நான் பார்த்த அந்த நிமிஷமே என் உசுறு அதிலே போயிடுச்சு. படம் ரொம்ப நல்லா இருக்கு. விஜய் சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால அந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. சினேகா மேடம் எப்படி நடிச்சிருக்காங்க? ஓகே, நல்லா நடிச்சிருக்காங்க. பிரசாந்த் எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இளைய தளபதி விஜய் வந்து கோட் படம் எடுத்திருக்காரு. அந்த படத்துல எப்படிலாம் சூப்பரா நடிச்சிருக்காரா? சூப்பரா நடிச்சிருக்கா சார். ஃபைட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு? ஃபைட்ல பயங்கரமா இருக்கு. அதுல ஏதோ ஒரு சிம்பிள் ஒன்று காமிங்க ரசிகர்களுக்கு. காமிச்சிருவா. காமிங்க. அடிச்சா தூக்க விட்டுருவான், அந்த மாதிரி கதை அவருக்கு. அடிச்சா தூக்க விட்டுருவாரு. ஒரு அடியில யாரும் பார்க்க முடியாது. ஒரு அடியில எங்க போயிறாங்க ஆளுன்னு தெரிய மாட்டுது. கோட்டு படம் பார்த்துட்டேன். அவ்வளோ அற்புதமா சூப்பரமா இளைய தளபதி விஜய் அவர்கள் நடிச்சிருக்காரு. நம்ம விஜய் படம்னாலுமே மக்கள் மத்தியில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும். ஆனா இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ப்ரொமோஷனோட கிடையாது. ஆனா இளைய தளபதி விஜய் சொன்னாலுமே மக்கள் மத்தியில சின்ன ஒரு போஸ்ட் விட்டாலுமே அந்த படம் எந்த அளவுக்கு ப்ரொமோஷன் பார்த்தீங்கன்னாக்கா தேடி போகணும்னு அனைவருக்கும் நல்லா தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். இந்த படம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக எடுத்து வச்சிருக்காங்க. இளைய தளபதி விஜய் பார்த்தீங்கன்னா 2 கேரக்டரா வராரு. நல்லா சூப்பராக தான் இருக்கு. ஸோ வயசான ஒரு கேரக்டராகவும் ஒரு 22 வயசான ஒரு பையனாகவும் வந்திருக்காங்க. கோட்டு படம் பார்த்துட்டேன். கோட்டு தளபதி ஃபேன்ஸுக்கு ட்ரீட்டுன்னு சொல்லலாம். படம் பயங்கர மாசாக இருக்குது, செம்ம கிளாஸாக இருக்குது. விஜய் அண்ணா வர சீன்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப வேற லெவலில் இருக்குது. என்ன சொல்லலாம்னா ஒரு நட்சத்திர பட்டாளமே நடிச்சிருக்காங்க. பிரபுதேவா மாஸ்டர், பிரசாந்த் அண்ணன், ஸ்னேகா மேடம், பிரேம்ஜி அண்ணன், இந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். அதே மாதிரி யுவன் அண்ணன் மியூசிக் வந்து படத்தில் ஒரு பெரிய பெரிய ப்ளஸ்ன்னு சொல்லலாம். சின்ன சின்ன கண்கள் பாட்டாக இருக்கலாம். அதுக்கப்புறம் பார்ட்டி ஒன்று தொடங்கட்டுமா, அந்த ஸ்பாட்டெல்லாம் பயங்கர வைபாக இருக்குது உள்ள. ரொம்ப ரொம்ப தேட்டரில் எல்லாருமே பயங்கரமாக என்ஜாய் பண்ணுறாங்க. ஃபைட் சீன்ஸ்லாம் அப்படியே ஹாலிவுட் லெவலுக்கு எடுத்திருக்காங்க. அடி பிரிக்கிறார் அண்ணன், பயங்கரமாக இருக்குது. பிரேம்ஜி வந்து ஸ்னேகா மேடம்க்கு தம்பியா, 2 விஜய் அண்ணனுக்கு மாமா மச்சாவா வந்திருக்காரு. அதுவுமே ரொம்ப ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அவர் வர சீன்ஸ்லாம் ரொம்ப என்டர்டைன்மெண்ட்டாக காமெடியாக பயங்கரமாக இருக்குது. நம்ம வசீகர் அனைவரும் பார்த்துருப்போம். விஜயும் சினேகாவும் சூப்பராக பார்த்தீங்கன்னா ஜோடி போட்டு நடிச்சிருப்பாங்க. இந்த படத்திலும் பார்த்தோன்னா 2 பேருக்குமே அவ்வளோ கேரக்டர் பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பராக இருக்குது. வயசான கேரக்டர் மாரியே தெரியல 2 பேருக்குமே. ஸோ ரொம்ப இப்போதான் அந்த படத்தை முடிச்சுட்டு அடுத்த வருஷம் பார்த்தனாக்கா இந்த படம் ஸ்டார்ட் பண்ணுற மாரி பார்த்தனாக்கா எடுத்திருக்காங்க. செம்ம சூப்பராக இருக்குது, அற்புதமாக இருக்குது. அனைவரும் வந்து தேட்டரில் பாருங்க. நன்றி. கோட்டு படம் பார்த்தேன். இளைய தளபதி படம் பக்காவா இருக்குது. பிரேம்ஜி பார்த்தீங்கன்னாக்கா தாய் மாமாவா நடிச்சிருக்காரு. ஒரு மச்சான் கேரக்டராகவும் நடிச்சிருக்காரு. சினேகாவுக்கு தம்பியா நடிச்சிருக்காரு. கோட் நான்ஸ் சூப்பர். வசீகரால விஜய் அண்ணனும் ஸ்னேகா மேடமும் நடிச்சிருப்பாங்க. அதே மாதிரியே இன்னும் அதே எங்காவே 2 பேருமே இதுலேயும் தெரியுறாங்க. அதுவே ஒரு பெரிய பெரிய ப்ளஸ்ன்னு சொல்லலாம். ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ரொம்ப நாள் பொறுத்து அவங்க காம்பினேஷன் இது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கு. செம்ம ஜாலி பார்த்ததுல. விஜய் மாதிரி யாப்பனும் நடிக்காரு கிடையாது கிடையாது கிடையாது. விஜய் தளபதி விஜய். ஃபைட்ஸ்லாம் எப்படி தம்பி இருக்கு? ஃபைட்லாம் பயங்கரமா இருக்குல்ல, சொல்ல முடியாது. ஒரு அடி சும்மா இடி மாதிரி இருக்குது, பயங்கரமா இருக்குது. பார்த்த உடனே நாங்களே போய் அங்கே சண்டை போட்டோம். அதே மாதிரி அவங்களோட ரசிகர்கள்லாம் எப்படி கொண்டாடினாங்க இந்த படத்தை? அதுவா சூப்பராக கொண்டாடினாங்க. கேக்கு அந்த 10 கேக் விடுவாங்களே, ஐஸ் கேக்கு 2 கிலோ, அது எடுத்துட்டு வந்து வெட்டினாங்க அங்கே. அதெல்லாம் படம் பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட் பிளாக் பஸ்டர் தான் சொல்லலாம். கண்டிப்பாக பிளாக் பஸ்டர் ஹிட்டு. ஒரு ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் படம் தான். எல்லாருமே வந்து பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. பாட்டு, டான்ஸு, ஃபைட்டு, வர சீன்ஸு, சினிமோட்டோகிராஃபி, டெக்னிக்கலாக எல்லா விஷயமே ரொம்ப ரொம்ப சூப்பராக பார்த்து பண்ணியிருக்காங்க. சூப்பராக அது படம் வந்து பார்க்கலாம். தேட்டரில் வந்து பார்த்தோம் நாங்கள். ஒரு 20 பேர் வந்து பார்த்தோம் படத்தில். விஜய் அண்ணா படத்துக்கு எவ்வளோ பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் அது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா தெரிஞ்சிருக்கு. அதை ரொம்ப சூப்பராக ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி படம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. எல்லாரும் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ. வந்து ஒரு 2000 ரூபாய் வச்சு வந்தோம். நாங்கள் ஒரு 10 பேர் பார்த்துட்டோம். வெங்கட் பிரபு பார்த்தீங்கன்னாக்கா ஸோ கதை இல்லாமல் கூட அவர் பார்த்தா டைரக்ஷன் பண்ணுவார். ஆனால் அவங்க தம்பி இல்லாமல் டைரக்ஷன் பண்ணவே மாட்டார். அது அவனுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். கோட்டு படம் அவர் தான் டைரக்ஷன் பண்ணுறேன்னு தெரிஞ்ச உடனே அதில் காமெடி யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா பிரேமிஜி இருப்பாருன்னு கம்பல்சரி அவனுக்கு தெரிஞ்ச ஒரு உண்மை தான். அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க சூப்பராக நடிச்சு வச்சிருக்காங்க.